வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன். இன்றைக்கி டியூஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு கணக்கு. அதில் பார்த்திங்கன்னா இயல் 1ல் உறவுகளும் சார்புகளும் அதில் பயிற்சி 1.3 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல் கணக்கு பாருங்கள். f = x, y. xy அப்படிங்கிறது என்னதாக இருக்கா, நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பரோட எலமெண்ட். மற்றும் y = 2x இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிறது. ஆனது எண்ணின் மீதான ஒரு உறவு என்க. என்னென்ன கேட்டிருக்காங்க, மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. இந்த உறவு சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இதுக்கு எப்படி கணக்குக்கு ஆன்சர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா XY அப்படிங்கிறது நமக்கு நேச்சுரல் நம்பர், அதாவது இயல் எண்கள் கொடுத்துட்டாங்க. இயல் எண்கள் நமக்கு எதுலேருந்து ஆரம்பிக்கும், 1லேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் இயல் எண்கள்னு தான் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் கொடுக்கல. சரியா? அப்போ நம்ம முதல் ஒரு 4 இயல் எண்களை எடுத்துக்கலாம். சரியா? அப்போ X கணம் எழுதிடலாமா? X = இயல் எண்கள் அப்படிங்கிறதுனால 1லேருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 4 எது வரைக்கும் கொடுக்கல, அதனால நம்ம டாட்டா வச்சிடலாம். அதே தான் ஒய் கணம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ y = அது என்னதான் 1, 2, 3, 4, அப்புறம் டாட்டா வச்சிடலாம். சரியா? இப்போ XY எழுதியாச்சு. அவங்க நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்னென்னா y = 2xன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், கணக்கு செய்யணும். இப்போ y = 2x அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த y பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இந்த 2xங்கிற இடத்துல இந்த xங்கிற இடத்துல xோட வேல்யூ, x கணத்தில் உள்ள மதிப்பை இதில் பிரதியிட்டுட்டு நம்ம ஒய்யை கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா x வந்து 1, 2, 3, 4ன்னு வச்சுருக்கோமா. அப்போ x வந்து 1, ஃபஸ்ட்டு முதல்ல இருக்கிற நம்பரை எடுத்துக்கிறோம். x வந்து 1ன்னு பிரதியிட்டோம்னா y = என்னது, இந்த x இருக்கிற இடத்துல 1 பிரதியிடணும். அப்போ 2 × 1 2. சரியா? அது பக்கத்திலே சைடில் நம்ம அந்த புள்ளி எழுதிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னது, ஒய். சரியா? நம்ம அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் வந்து 1 இருக்கிறப்போ அப்போ அந்த எக்ஸோடது தான் ஃபஸ்ட்டு எழுதணும். சரியா? எக்ஸ் புள்ளி அப்போ 1 இருக்கிறப்போ ஒய் வந்து 2, அப்போ 1, 2. சரியா? இப்போ எக்ஸ் வந்து 2ன்னு பிரதியிட்டோம்னா y = என்ன, 2 × 2 என்ன வரும், 4. அப்போ இதோட பாயிண்ட் எழுதிக்கலாமா, 2, 4. அடுத்து x வந்து 3 அப்படின்னா y என்ன, y = 2 × 3. இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா 6 வரும். அப்போ இதோட புள்ளி என்ன, 3, 6. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து நம்ம 4ன்னு பிரதியிட்டோம்னா y = 2 × 4. 2 4 நம்ம பெருக்கணும்னா 8 வரும். அப்போ அதோட புள்ளி வந்து என்னது, 4, 8. அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதனால டாட் வச்சிடுறோம். சரியா? அடுத்து இந்த உறவு வந்து சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி தானே? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அம்புக்குறி படம் வரைஞ்சிக்கலாம். இப்போ எக்ஸ் ஒய் ரெண்டே எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் வந்து என்னது, நமக்கு 1 2 3 4 அப் டு போய்கிட்டே இருக்குது. அப்படி தானே? அப்போ நம்ம ஒரு 6 வரைக்கும் எழுதிக்கலாம். சரியா? அடுத்து ஒய் கணம் வந்து அப்படிங்கிறது 1 to 9 வரைக்கும் எழுதிக்கணும். சரியா? இப்போ இந்த அம்புக்குறி படம் எதில் எப்படி கனெக்ட் பண்ணணும்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த புள்ளிகளை வச்சு இணைக்கணும். இப்போ எக்ஸ் வந்து 1 இருக்கிறப்போ ஒய் வந்து 2 இருக்குது, இது ஜாயின் பண்ணணும். அப்புறம் எக்ஸ் வந்து 2னா y 4, x 3னா y வந்து 6, x 4னா y வந்து 8. இது அப்படியே டாட்டா போயிட்டுருக்கு. சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வரைக்கும் இங்கே மேட்ச் பண்ணிட்டோமா. இப்போ இது சார்பாகாதா அப்படின்னு எப்படி சொல்லலாம், இது சார்பு இல்லையா, இது ஒரு சார்பாகும். ஏன்னா எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே ஒரு நிழல் உரு தான் நமக்கு ஒய்யில் இருக்குது. அப்படி தானே? இதுக்கு இது. அப்போது அப்படி இருந்ததுன்னா இது என்னது, சார்பாகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை வந்து இப்படி பக்கத்தில் எழுதிருங்க, இந்த உறவு சார்பாகும். தேர்ஃபோர் எக்ஸின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே ஒரு நிழல் உரு ஒய்யில் உள்ளது அப்படின்னு எழுதிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, மதிப்பகம் கேட்டிருக்காங்க, துணை மதிப்பகம், வீச்சகம் கேட்டிருக்காங்க. அப்போ மதிப்பகம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா எக்ஸ் கணத்தில் உள்ளது. அப்போ எக்ஸ் கணம் நமக்கு என்னது, 1, 2, 3, 4. துணை மதிப்பகம் அப்படிங்கிறது ஒய் கணத்தில் இருக்கிறது. ஒய்யில் வந்து நமக்கு என்ன பார்த்தோம், 1, 2, 3, 4 தானே இருக்குது, அதுதான் துணை மதிப்பகம். இப்போ வீச்சகம் அப்படிங்கிறப்ப என்னன்னா, நம்ம இந்த கண்டுபிடிச்சோம் இல்லையா, 2 புள்ளிகள் கண்டுபிடிச்சிருப்போம். அதில் முதல்ல வர்றது மதிப்பகம், இரண்டாவது வர்றது வீச்சகம்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இரண்டாவது வர்ற இந்த கண்டுபிடித்ததில் ஒய் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, ஒய் புள்ளிகள் 2 4 6 8. இது வந்து நம்ம மதிப்பகம் வந்து நம்ம என்னதான் எக்ஸ் கணத்தில் உள்ளதான பிரதியிட்டோம். அப்போ அது மதிப்பகம். இது வீச்சகம் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சதில் ஒய்யில் உள்ள புள்ளிகள். அது என்னென்னது, 2 4 6 8. அதை தான் இங்கே வீச்சகம் = போட்டு 2, 4, 6, 8 போட்டிருக்கோம். அடுத்து இரண்டாவது கணக்கு பாருங்கள். கேபிட்டல் எக்ஸ். சரியா? கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிற கணம் வந்து என்னதுன்னா 3, 4, 6, 8ன்னு கொடுத்துருக்காங்க. எண்க அப்படின்னு கொடுத்துட்டு r = நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x, f of x.
இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது நமக்கு ஒய்யை தான் நம்ம இதுக்கு முன்னாடி கணக்குலலாம் பார்த்தோமா எக்ஸ் கம்மா ஒய் அதுதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சரியா. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இது ஒய்ன்னு அர்த்தம் சரியா. எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் அது எப்படியா எக்ஸோட எலமெண்ட் வந்து கேபிட்டல் எக்ஸில் உள்ள நம்ம கணம்னு சொல்லியிருக்காங்க சரியா. அடுத்து நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்ற உறவானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா. இந்த கணக்கில் சார்பாகுமான்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க, நமக்கு மதிப்பகம் துணை மதிப்பகம் இதெல்லாம் கேட்கல சரியா. அப்போ இதை நம்ம பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அம்புக்குறி படம் போட்டுட்டு அது சார்பில்லையான்னு சொல்லிடலாம் சரியா. இப்போ கொடுத்ததை எடுத்து எழுதிக்கலாமா. கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிற கணம் என்ன கொடுத்துருக்காங்க 3, 4, 6, 8. இந்த ஸ்மால் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது எலமெண்ட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை எழுதியிருக்கோம் சரியா. அடுத்து நமக்கு கொடுத்த ஃபங்க்ஷன் என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல நம்ம இந்த வேல்யூவை நம்ம என்னதுனோம் பிரதியிட்டால் வரக்கூடியதாக நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது ஒய் அதை வச்சு நம்ம பாயிண்ட் எழுதிக்கலாம் சரியா. இப்போ இதை எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு இப்போ வந்து இப்போ எக்ஸுங்கிற இடத்துல 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏன் 3 போடுறோம் அப்படின்னா இதுதான் நமக்கு என்னது எலமெண்ட் ஆஃப் ஸ்மால் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு பிரதியிட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா 3யோட ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 3 ஸ்கொயர்னா என்ன 3 × 3 அதாவது 3 வந்து 2 டைம் பெருக்கணும் என்ன வரும் 3 9 ப்ளஸ் 1 என்னாகும் 10 ஆகும் சரியா. அப்போ சைடில் என்ன பண்ணிக்கணும் பாயிண்ட் எழுதிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னது இந்த 10ங்கிறது என்னது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது ஒய். அப்போ அது செகண்ட் எழுதணும். எக்ஸோட வேல்யூயை ஃபஸ்ட் எழுதணும். நம்ம எக்ஸ் ஒய்னு தானே நம்ம குறிப்போம். அப்போ 3ங்கிறது என்னது எக்ஸு 10ங்கிறது ஒய் அதனால் 3, 10ன்னு போட்டிருக்கோம். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறத பிரதியிடணும். 4ங்கிறத பிரதியிட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 4 ஸ்கொயர் என்னது 16 4 16 ப்ளஸ் 1 இப்போ நம்ம கூட்டினோம்னா 17. அப்போ அதோட புள்ளி என்னது 4, 17. அடுத்து எக்ஸுக்கு வந்து 6 அப்படின்னு பிரதியிட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 6ஓட ஸ்கொயர் ப்ளஸ் 1 6ஓட ஸ்கொயர் நமக்கு 36 ப்ளஸ் 1ங்கிறது 37 அதோட பாயிண்ட்டை சைடில் எழுதிக்கோங்க என்னது 6, 37. அடுத்து எக்ஸோட வேல்யூ வந்து 8ன்னு பிரதியிட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1 8 64 ப்ளஸ் 1 அப்படிங்கிறது என்னது 65 சைடில் என்னது பாயிண்ட் எழுதிக்கோங்க என்னது எக்ஸ் வந்து 8 இருக்கிறப்போ ஒய் வந்து 65 ஆகுது சரியா. இப்போ இந்த ரிலேஷன் எழுதிக்கலாமா ஆர் இஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட் எல்லாம் எழுதிக்கோங்க 3, 10 4, 17 6, 37 8, 65 இது வந்து சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அம்புக்குறி படம் வரைஞ்சிக்கலாம் எக்ஸு ஒய் வரைஞ்சிக்கோங்க. எக்ஸில் என்னென்ன இருக்குது 3, 4, 6, 8 அந்த 4 தான் இருக்குது 4 நம்பர் எழுதிக்கோங்க. ஒயில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 10 17 37 65ன்னு புள்ளி வருது அவ்வளோ பெருசாக நம்ம எழுத முடியாதனால இப்போ 1ல் ஆரம்பிச்சுட்டு டாட்டா வச்சு நம்ம கண்டுபிடிச்ச புள்ளி அதை மட்டும் நம்ம தெரிகிற மாதிரி எழுதிக்கலாம். இப்போ 10 எழுதிக்கிறோம் அப்புறம் டாட்டா வச்சு 17 அடுத்து 37ங்கிற பாயிண்ட்டு அடுத்து 65 டாட்டா வச்சு 65 எழுதிக்கிறோம் சரியா. இப்போ இதை மேட்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 3ஆக இருக்கிறப்ப ஒய் வந்து 10 அதை ஜாயின் பண்ணுங்கள். எக்ஸ் வந்து 4ஆக இருக்கிறப்ப ஒய் வந்து 17 இது 6ஆக இருக்கிறப்ப இது வந்து 37 8னா 65 அம்புக்குறி படம் போட்டோம். இப்போ இதை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இது சார்பு இல்லையா அப்படின்னா இந்த உறவு என்னது சார்பாகும். ஏன்னா எக்ஸின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே ஒரு நிழல் உரு ஒய்யில் உள்ளது சரியா. அப்போது இந்த மாதிரி இதை எழுதிக்கோங்க இந்த உறவு ஒரு சார்பாகும் எக்ஸின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே ஒரு நிழல் உரு ஒய்யில் உள்ளது அப்படி இருந்தால் அது என்னது சார்புன்னு அர்த்தம். இது 3வது கணக்கு பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள சார்பு எக்ஸ் சச் தட் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5x ப்ளஸ் 6 எனில் அப்படின்னு ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் -1னா என்ன எஃப் ஆஃப் 2a என்ன எஃப் ஆஃப் 2னா என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் -1னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் சரியா. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க எஃப் ஆஃப் -1னா என்னன்னு கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா இதை அப்படியே எழுதிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5x ப்ளஸ் 6 கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நமக்கு எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் அந்த -1 பிரதியிடணும் அவ்வளோதான். அப்போ எஃப் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் ஸ்கொயர்னா -1 ஸ்கொயர்டு சரியா. அடுத்து -5 எக்ஸ் இருக்கிற இடத்துல -1 போட்டுடணும் ப்ளஸ் 6 அடுத்து இதை வந்து என்ன செய்யணும் -1 × -1 2 இடம் பெருக்கிறப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 1ஓட ஸ்கொயர் 1 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 1 5 பெருக்குன்னா என்ன வரும் 5 அடுத்து இந்த ப்ளஸ் 6 போட்டுக்கணும் சரியா. இது எல்லாமே ப்ளஸில் தானே இருக்குது இப்போ எல்லாத்தையும் நம்ம கூட்டிடணும். அப்போ 1 5 6 இந்த 3 நம்பரையும் கூட்டினா நமக்கு என்ன வரும் 12 வரும். இதுதான் எஃப் ஆஃப்
-1ஓட வேல்யூ. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க செகண்டில் f(2a) என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் f(x)ன்னு கொடுத்து நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க x² - 5x + 6. அப்போ f(2a) அப்படிங்கிறது x² வர இடத்துல, அதாவது x வர இடத்துல 2a பிரதியிடணும். அப்போ x² அப்படின்னா 2a ஸ்கொயர் -5 × xங்கிற இடத்துல 2a போடுறோம் +6. அப்போது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த 2வையும் ஏயும் 2a ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 2வையும் ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 4 வரும். a × a² 4a². இது வந்து மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது உள்ள. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும் -5 2ஐயும் பெருக்கணும்னா 10 வரும். அப்போ 10 இந்த a அப்படி எழுதிக்கோங்க 10a ப்ளஸ் இந்த 6 அப்படியே எழுதிக்கணும். இதை மேலே என்ன பண்ண முடியாது, சுருக்க முடியாது. இதான் அப்போ f(2a)ஓட வேல்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா f(2)ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரி x வர இடத்துல 2வை பிரதியிடணும். இப்போ கொஸ்டின் எழுதிக்கோங்க f(x)ங்கிறது என்ன தான் x² - 5x + 6. அப்போ f(2) அப்படிங்கிறது என்ன அப்படின்னா x வர இடத்துல 2வை பிரதியிடணும். அப்போ x²னா 2² - 5 × x, அப்போ 5 × 2 சரியா +6. அப்போ 2ஐ வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணானது 2 4. அடுத்து பார்த்திங்கன்னா இது மைனஸ் இருக்குது, உள்ளே ஒரு ப்ளஸ் இருக்குது. மைனஸையும் ப்ளஸ்ஸையும் நம்ம பெருக்கணும்னா மைனஸ் வரும். 5 2ஐயும் பெருக்குனா 10 வரும். இந்த +6 எழுதிக்கோங்க சரியா. இப்போ ப்ளஸ் எல்லாம் ஒரு சைடு கூட்டிக்குவோம். இப்போ 6ம் 4ஐயும் கூட்டினா 10 வரும். 10 - 10 என்னது நமக்கு 0. அப்போ f(2) அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் என்ன 0. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க f(x - 1)ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ f(x)ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு x² - 5x + 6ன்னு எழுதிக்கிடணும். f(x - 1) அப்படிங்கிறது என்ன அப்படின்னா x வர இடத்துலலாம் x - 1 நம்ம பிரதியிடணும். அப்போ x வர இடத்துல பிரதியிடலாமா, x வர இடத்துல x - 1 ஸ்கொயர் பண்ணுறோம். இது வந்து கவனமாக பண்ணணும் சரியா. அடுத்து வந்து -5 x வர இடத்துல என்ன பண்ணணும், x - 1 பிரதியிடுறோம் +6. இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா a - p² அந்த மாதிரி இருக்கா. a - p² ஃபார்முலா என்ன a² - 2ab + p². அப்போ a வர இடத்துல x போடணும், p வர இடத்துல 1 போடணும் சரியா. இப்போ எழுதலாமா, இப்போ a² அப்படின்னா x-ஓட ஸ்கொயர் -2ab 2 a வர இடத்துல x போடணும், p வர இடத்துல என்ன போடுறோம் 1 போடுறோம் சரியா. 2ab அடுத்து என்னது +p². b வர இடத்துல என்ன பண்ணணும் 1ஓட ஸ்கொயர் போட்டிருக்கோம் சரியா. அடுத்து இந்த x - 1 இருக்கா, இதை வந்து 5ஓட பெருக்கணும். அப்போ பெருக்கிறப்ப இதில் ஒரு மைனஸ் இருக்குது, இந்த எக்ஸுக்கு முன்னாடி ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸையும் ப்ளஸ்ஸையும் நம்ம பெருக்கணுன்னா என்ன வரும் -, வரும். 5ஐயும் எக்ஸையும் பெருக்குனா 5x வரும் சரியா. அடுத்து இந்த ஒரு மைனஸ் இருக்குது, இந்த ஒரு மைனஸ் இருக்குது, 2ஐயும் பெருக்குனா ப்ளஸ் வரும். 1ஐயும் 5ஐயும் பெருக்குனா என்ன வரும் 5 வரும். இந்த +6 போட்டுக்கோங்க சரியா. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா x², இந்த எழுதியிருக்கோம்ல 2ab அதை நம்ம சுருக்கிக்கணும். இப்போ வந்து 2x சரியா, 2 × abன்னு போட்டிருக்கோம். இதை வந்து பெருக்கிக்கிடணும். அப்போது 2x 2ஐயும் பெருக்குனா 2x × 1 பெருக்குனால என்ன தான் வரும் 2x தான் வரும். இந்த மைனஸ் இருக்கா -2x. இது 1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும் 1 தான் வரும் 1. அடுத்து இந்த அது அப்படியே எழுதிக்கோங்க -5x ப்ளஸ் இந்த 6ஐயும் 5ஐயும் கூட்டினா நமக்கு என்னது 11 வருது. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸில் வந்து 2 இருக்கா, -2x -7x அது 2ஐயும் கூட்டிக்கலாம். இப்போ x² -2x -5x கூட்டினா என்ன வரும் -7x ப்ளஸ் இங்கே ஒரு 11 இருக்குது, இங்கே ஒரு 1 2ஐயும் கூட்டினா 12 வரும். இதுக்கு மேலே அதை சுருக்க முடியாது. அப்போ இதான் ஆன்சர். f(x - 1) அப்படிங்கிறது என்னது நமக்கு x² - 7x + 12. இது 4வது கணக்கு பாருங்கள். ஒரு வரைபடம் கொடுத்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட வரைபடம் f(x)ன் மூலமாக f9 அப்படிங்கிறது 2 என்பது தெளிவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்க அப்படின்னு அதுலேயே ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஈஸி, பாருங்கள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் வரைபடம் நமக்கு புக்கில் கொடுத்துருக்கிற, தனியாக இப்படி வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்க f(9)ங்கிறது 2ன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் f(9)னா இது வந்து x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ் அப்படி தானே. அப்போது f(9) இருக்கிறப்போ இது வந்து x ஆக்சிஸில் 9 இருக்கிறப்போ அதோட வேல்யூ என்ன 2. எக்ஸில் நமக்கு ஒயில் வந்து 2ன்னு இருக்கா, 2ன்னு இதில் டச் ஆகுதா.
அப்போ 2. அப்போ ஒவ்வொரு வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அவங்க எஃப் ஆஃப் 0வாக இருக்கிறப்ப என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம இந்த வரைபடம் மூலம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் 0ங்கிறது என்ன? எஃப் ஆஃப் 0ங்கிறது நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளது. இப்போ இது 0வாக இருந்ததுன்னா நமக்கு ஒய்யில் எதில் டச் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஒய் என்னவா இருக்குது, 9ல் இருக்குது, 9ல் இருக்கா. அப்போ எஃப் ஆஃப் 0வோட வேல்யூ நமக்கு என்னது, 9. அடுத்து எஃப் ஆஃப் 7 என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் 7னா எக்ஸ் ஆக்சிஸில் 7 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. இது ஒய் ஆக்சிஸில் எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்படியே பார்த்தோன்னா இது எதில் போகுது, 6ல் வந்து ஜாயிண்ட் ஆகுது. அந்த பாருங்கள் 6ல் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ எஃப் ஆஃப் 7 அப்படிங்கிறோட ஆன்சர் வந்து 6. அடுத்து எஃப் ஆஃப் 2 கேட்டிருக்காங்க. இப்போ 2 எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இந்த இருக்குது. எஃப் ஆஃப் 2ங்கிறது ஒய்யில் எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்படியே போய் பார்த்தோன்னா அது எதில் ஜாயிண்ட் ஆகுது, 6ல் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதா. அப்போது எஃப் ஆஃப் 2 வந்து அதோட வேல்யூ வந்து நமக்கு 6. எஃப் ஆஃப் 10ஓட வேல்யூ என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 10ங்கிறது என்னது, எக்ஸில் உள்ளது. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, நமக்கு இந்த இடத்துல பாயிண்ட் ஆகுதா. அப்போ இதுதான் 0. அப்போ எஃப் ஆஃப் 10னா அதோட வேல்யூ என்னது, 0. சரியா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கணக்கு கண்டுபிடிச்சோம். இப்போ செகண்ட் ஒரு கணக்கு எடுத்துக்காங்க பாருங்கள். எக்ஸின் எம் மதிப்பிற்கு எஃப் ஆஃப் எக்ஸ் 1ஆக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட எம் மதிப்பிற்கு எஃப் ஆஃப் எக்ஸ் 1ஆக இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னது, ஒய். அதாவது ஒய்யில் 1ன்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து என்னன்னு கேட்காங்க. இப்போ ஒய்யில் 1ன்னு இருக்கா, இந்த பாயிண்ட் இப்படி பார்க்கணும். இப்போ இப்படி பார்த்தோன்னா இது எந்த இடத்துல இதாகுது அப்படின்னா 9க்கும் 10க்கும் ஊடால இந்த டச் ஆகுது. சரியா. அப்போது எக்ஸின் எம் மதிப்பிற்கு எஃப் ஆஃப் எக்ஸ் 1 அப்படின்னா 9.5 அப்படின்னு எழுதணும். 9.5ங்கிற மதிப்புக்கு நமக்கு என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் 1ன்னு இருக்குது அப்படின்னு. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். மதிப்பகம் வீச்சகம் காண்க அப்படின்னு கொடுத்து மதிப்பகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மதிப்பகம்னா என்னது, நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளது தானே நமக்கு மதிப்பகம். வீச்சகம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் ரெண்டாவது வர்றது தான் நம்ம வீச்சகம்னு பார்த்தோம். அப்போ ஃபஸ்ட்டில் எழுதுறது எக்ஸோட புள்ளிகளை தான் எழுதுவோம். அப்போ மதிப்பகம் அப்படிங்கிறது என்னது, 0லேருந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 வரைக்கும் நமக்கு என்னது, மதிப்பகம். வீச்சகம் அப்படின்னா 0லேருந்து எழுதுங்க. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இது வரைக்கும் நமக்கு என்னது, வீச்சகம். புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா. அது வந்து என்னது, நேச்சுரல் நம்பர். எக்ஸ் வந்து எப்படி இருக்கும், 0வோட பெருசாக இருக்கும், 10 10 விட குறைவாக இருக்கும்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி எழுதினாலும் நமக்கு கரெக்டு தான். சரியா. அடுத்து ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா 4வது என்ன கேட்டிருக்காங்கன்னா, எஃப் என்ற சார்பில் ஆரின் நிழல் உரு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஃப் என்ற சார்பில் 6 அப்படிங்கிறது நிழல் உரு. இப்போ 6ஓட நிழல் உரு என்ன அப்படின்னா, நம்ம இது அம்புக்குறி படம் வரைகிறப்போ என்ன வரைவோம், எக்ஸு ஒய்ன்னு வரைவோம். அப்போ அது நிழல் உருன்னு தானே சொல்லுவோம். அப்போது எக்ஸ் வந்து நமக்கு 6ஆக இருக்கிறப்ப ஒய் என்னவாக இருக்கா தான் இதோட கொஸ்டின். இப்போ ஒய் என்னவாக இருக்குது, இப்படி நேராக வாங்க, 5ஆக இருக்கா. அந்த பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியும் ஜாயிண்ட் ஆகுது. அப்போது எஃப் வந்து எஃப் என்ற சார்பில் 6 நிழல் உரு என்ன அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்ன, 5 என்பது தான் அதோட ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குமாரிஸ் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.